மக்களை கூப்பிட்டோம். அப்படியே நீட் தேர்வில் பயங்கர குளறுபடி, எக்ஸாமில் கேள்வியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு பிரச்சனையாகி இந்த கரப்பாம்பூச்சிக்காரவெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி ஒருத்தர் தூக்கி விட்டாங்க. அதே மாதிரி இப்போ யூஜிசி நெட் தேர்வுலையும் வினாத்தாள் குளறுபடி, வாங்க ரீ எக்ஸாம் எழுதுன்னு கூப்பிட்டுருக்காங்க. பழையபடியும் போராடி இதை தூக்கி விடுவாங்களா, என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க, ஏன் இப்படி குளறுபடியாக வந்துட்டு இருக்கு, இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழிமுறை கேட்டோம்னா கேள்வியை எக்ஸாமும் ஆரம்பம் சொல்லிட்டோம், பதில் அப்படியே எழுதி குமிக்காக. எல்லாருமே மாணவர்கள் எல்லாருமே என்ன எல்லா எக்ஸாமுக்கு ரெண்டு டைம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க முடியுங்களா? இந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கிறது, இதை யாரை தண்டிக்கிறது? இது என்ன சொல்றேன்னே தெரியல. மறுபடியும் பேரண்ட்ஸ்னால எவ்வளோதான் செலவு பண்ண முடியும், நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணி படிக்கிறது. ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் சார்ந்த 3 பாடப்பிரிவுல நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்ட மாதிரியும், அது மாதிரி நிறைய கொஸ்டின்ல டெசோகிராபிக்கல் எரர் இருக்கிற மாதிரி, நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி, அது மாதிரி பாலின வேறுபாடு இது தவறா வந்திருக்கு, எண்கள் தவறு நிறைய இருக்கு. இப்போ ஒரு எம்பிசினா இவ்வளோ கட் ஆஃப், பிசினா இவ்வளோ கட் ஆஃப், எஸ்சினா இவ்வளோ கட் ஆஃப் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த யூஜிசி மட்டும் இது வரைக்கும் ஒரு 30-40 ஆண்டு காலமாக யூஜிசி நெட் எக்ஸாம் நடத்திட்டு வராங்க. இது வரைக்கும் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையோட ஒரு கட் ஆஃப் அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்திருப்பாங்க. சடனாக அவங்க இந்த மாதிரி அறிவிக்கும் போது அவங்க டெஃபினட்டாக மென்டலி ரொம்ப சஃபர் ஆவாங்க. எப்பயாச்சும் எக்ஸாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ரீ எக்ஸாம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஆகும், அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை ஆகும். இது கரெக்டாக கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும், லீக் ஆகாமல் கரெக்டாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். மாணவர்கள் மனநிலை ரொம்ப இறுக்கமாக இருக்குது. இப்போ அவங்க நல்லபடியாக படித்து வரணும்னா இவங்க நல்லா டைம் கொடுத்து எக்ஸாம் வச்சா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க ஃபுல் எஃபர்ட்டையுமே ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அப்போது அது திரும்பி பண்ணும்போது அவங்களுக்கு அது அந்த மைண்ட் செட் வராது. கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை போயிருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ஒரு டீமுக்கு ஒரு 2-3 டீம் வச்சு கரெக்டாக எடுத்தாங்க அப்படின்னா இது மாதிரிலாம் எது வராது. இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். கேள்வித்தாள் லீக் அவுட் பண்ணுகின்ற பொழுது மாஃபியா கும்பல், தேர்வு பயிற்சி மைய மாஃபியா கும்பல்களை தொடர்ச்சியாக சிபிஐ, காவல்துறை கண்காணிப்பு செய்யப்பட வேண்டும். உடனடியாக ஐஐடியில் ஒரு குழுவை நியமிக்கப்பட்டு இந்த மாணவர்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி வெளியாகாமல் அதை வெளியிடலாங்கிற குழு ஆராய்ச்சி தகவல் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம்.